Hey, hello everyone, welcome back. இன்னைக்கு as already mentioned Java 8 features தான் நம்ம learn பண்ண போறோம். Java 8ல எப்படி normal structureல இருந்து we are going to create a streams API வச்சு எப்படி நம்ம next எல்லாம் create பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். filter, map, forEach, collect எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது, sort, distinct இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸும் நம்ம Java 8ல இருக்கிற features தான் learn பண்ண போறோம். Let's get started. Good morning. One second. Let us start the session now. Okay. First, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சைட் ஜாவா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டு பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே. ஓகே, பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் வே. ஓகே, இப்ப இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு லிஸ்ட நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். which is of normally நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் எப்ப என்ன பண்ணுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதுவோம். அதுக்குள்ள மெத்தடை கால் பண்ணுவோம். பிஃபோர் தட் எனக்கு ஒரு மெத்தட் வேணும், நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். சி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் print elements. Okay, print elements இல்ல, all numbers in a list னு கொடுப்போம். numbers in a list. Okay, இப்ப it is going to accept list as a parameter. so அதனால நான் list of integer parameter சென்ட் பண்ணிக்கிறேன். list of integer and then the name of this is list னு கொடுத்துறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம பிரிண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோமா. அந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட் நம்ம :list after that system.out.println of நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா, system.out.println of num. இப்போ இத கால் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிரியேட் பண்ணுவோம். அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் args. இப்போ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ள இந்த மெத்தட கால் பண்ணோம். and then I want to pass the list of elements. so நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் instead of creating this நான் மெத்தட் கால்ல கூட பண்ணலாம். see நான் மெத்தட கால் பண்ணிட்டேன். list டாட் ஆஃப்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள என்னோட லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ நான் செமிகோலன் கொடுத்துறேன். இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் இட் இன் நெக்ஸ்ட் லைன் நீங்க பிரிண்ட் இல்லைன்னு கொடுக்கலாம். இஃப் நாட் நீங்க சிம்பிளி நம்ம பிளஸ் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். தென் இட் வில் ஒர்க். ஒரே லைன்ல ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். இஃப் ஐ ரன் திஸ் எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். சிம்பிளி நான் எதுவுமே பண்ணல, என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னா என்னன்னா, இந்த லிஸ்டோட லென்த் வரைக்கும் அதுவே இன்கிரிமெண்ட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி டிராவல் பண்ணிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் ஃபார் int I is equal to 0, int I equal to 0, I less than length வரைக்கும். after that I plus plus நம்ம கொடுக்கிறோம் இல்லையா. instead of doing this enhanced for loop லிஸ்டோட எண்ட் வரைக்கும் போய் இன்கிரிமெண்ட் ஆபரேஷன், இனிஷியலைசேஷன் ஆபரேஷன் எல்லாமே இந்த enhanced for loop பண்ணி பிரிண்ட் பண்ணிரும். நம்மளுக்கு as usual பிரிண்ட் ஆயிடுச்சா. ஓகே ஃபைன். இப்ப இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணத நார்மலி ஸ்ட்ரக்சர்ட் வேல நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். now I need to do this in a functional way. so அதனால நான் என்ன பண்றேன், print the list of elements என்ற கிளாஸ் இருக்குல்லையா, அதை நம்ம functional wayல print பண்ணுவோம். print the list of elements functional. ஓகே ஓகே, நான் இப்ப கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கிளாஸ்ல as usual நம்ம எல்லாமே பண்ண போறோம். பட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. சிம்பிளி நான் ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். நார்மல் வே தான். பப்ளிக் static void then
print all elements in a list. In a list. Okay. இப்ப நான் வந்து list parameter வாங்குறேன். list integer அதுக்கு அடுத்து which is a name வந்து நான் என் listன்னு கொடுத்துறேன். integer. Okay. Then வந்து நான் listன்னு கொடுத்துறேன். ஓகே இப்போ நான் as usual லிஸ்ட்டை வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் எழுதி பண்ணேன் இல்லையா அந்த கிளாஸ்ல, அந்த மாதிரி பண்ணாம நம்ம ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா ஐ ஆம் மேக்கிங் அ, இப்போ நான் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணனா இட் வில் பி மேட் அஸ் அ காப்பி. அதுதான் வந்து ஸ்ட்ரீம். ஸோ நான் வந்து லிஸ்ட் என்ன பண்றேன், லிஸ்ட்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். நேம் ஆஃப் த திங் விச் வி நீட் டு கன்வெர்ட் அஸ் அ ஸ்ட்ரீம், லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம். ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் ஒவ்வொன்னா பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? இங்க என்ன கொடுத்தோம், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து forEachன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ forEachன்னு கொடுத்துட்டேன். forEachன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள பிரிண்ட் பண்றதுக்கு எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்றேன், சிம்பிளி நான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்ல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் which is going to return me void print of, உள்ள வந்து ஒரு நம்பரை வாங்குறேன் int number which is colon of system.out.println. ஓகே, இப்ப நான் வந்து நம் வாங்கிட்டேன். இந்த நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதிட்டேன். சிம்பிளி அந்த மெத்தடை நான் எப்படி கால் பண்ண போறேன்னா கிளாஸ் நேம் கோலன் கோலன் மெத்தட் நேம். இப்ப வந்து நான் மெத்தட் எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. சிம்பிளி என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் forEach யூஸ் பண்ணி ஒரு மெத்தட்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எழுதி வாங்கியிருக்கேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இட் இஸ், இதுக்கு நான் வந்து நார்மலா இருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர்டு வேயும் யூஸ் பண்ணிப்பலாம், ஏன் ஃபங்க்ஷனல் வே யூஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து இன்னும் டீப்பரா போக போக ஃபங்க்ஷனல் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். லெட் மீ பிரிண்ட் ஆன் த கன்சோல். இப்ப நான் யாரை கால் பண்ணும், பிரிண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் இருக்கா, பிரிண்ட் ஆல் எலிமெண்ட்ஸை கால் பண்ணி ஐ எம் கோயிங் டு பாஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். லிஸ்ட் டாட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, நான் இப்ப பிரிண்ட் பண்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? வித்தவுட் ஸ்பேஸ் அது பிரிண்ட் ஆகும். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இப்ப ஸ்பேஸ் வேணும்னா இங்க சிம்பிளி நம்ம அங்க பண்ண மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஓகே, லெட் மீ அகைன் ரன் இட். ஓகே, இப்ப திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா லிஸ்ட்டை நீங்க ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ன்றது ஸ்ட்ரீமா கன்வெர்ட் ஆயிடுக்கும். ஸ்ட்ரீம் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் forEachல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணும், 1 பாஸ் பண்ணும். 1 இங்க இருக்கிற பிரிண்ட் மெத்தடுக்கு போகுமா, அதனாலதான் இங்க நான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பாராமீட்டரா வாங்காம ஒரு நம்பர் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்ப ஒரு நம்பர் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்? பிகாஸ் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு டேட்டாவை தான் சென்ட் பண்ணும், நாட் த ஹோல் டேட்டா. ஒவ்வொரு டேட்டாவை தான் சென்ட் பண்ணும். ஸ்ட்ரீம் மீன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா தட் அலோவ் which means one data at a time, sequence of data ஆனா வந்து which allows one data at a time to process. அப்ப நான் வந்து first வந்து 1 சென்ட் பண்றேன். 1 சென்ட் பண்ணும்போது இந்த மெத்தட் first it is accepting one parameter. அந்த 1 parameter print பண்ணு. அதுக்கு அடுத்து 2, then 3, then 4, then 5. அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா போய் நமக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். இது வந்து ஹோல் டேட்டாவை பாஸ் பண்ணாது, ஒவ்வொரு வேல்யூவா தான் பாஸ் பண்ணும். தட்ஸ் வை நான் இங்க வந்து இன்ட் நம்மன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் அ லிஸ்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்டு வேல நான் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸை வாங்கி ஒவ்வொன்னா லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை தானே சென்ட் பண்ணுது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்ல ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ங்கும் போது 1 உள்ள வரும்.
ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்குமா, 1 உள்ள போய் பிரிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் 2, அந்த மாதிரி தானே ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனல்லையும் ஸ்ட்ரீமும் சேம் லைக் தட் ஒவ்வொரு வேல்யூவா தான் சென்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுமே தவிர ஹோல் லிஸ்டையும் நமக்கு சென்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணாது. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஏன் கால் பண்ணிருக்கீங்க? மெத்தட் கால் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? மெத்தட கால் பண்ணோம்னா விச் இஸ் ஆல்சோ பிரைவேட், ஐ மீன் ஸ்டாட்டிக் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இந்த மாதிரி தானே கால் பண்ணும். வாட் இஸ் திஸ்? கிளாஸ் நேம கொடுத்துருக்கீங்க, ஆஃப்டர் தட் 2 கோலன் வச்சுட்டு மெத்தட் நேமையும் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மெத்தட் ரெஃபரன்ஸ், which is something called as method reference. Method reference அப்படின்னா என்னன்னா, நான் வந்து straight away எப்படி கால் பண்ணிருக்கேன், கிளாஸ் நேம் வச்சு மெத்தட கால் பண்ணிருக்கேன் இல்லையா, which is a cleaner and shorter way to write a lambda function. ஓகேவா? லாம்டா ஃபங்க்ஷனுக்கு இப்ப நீங்க இதுவே வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ல எழுதணும் அப்படின்னா which is something different, அதையும் நான் எப்படி எழுதுறதுன்னு காமிக்கிறேன். So instead of doing like lambda function, method reference வந்து which is simpler way. lambda function என்ன தெரியுங்களா? simply இங்க பாருங்க, நான் வந்து வாங்குற parameter இருக்கு இல்லையா, first I'm removing this. நான் என்ன parameter வாங்கியிருக்கேன், int numன்னு சொல்லி வாங்கியிருக்கேன்னா அதே நம்ம இங்க வாங்கணும். ஓகேவா? after that உள்ள நான் என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கேன், system.out.println இருக்கா, so இதைய நான் இங்க கொடுக்குறேன். that's it. This is how lambda function works. இப்ப நான் வந்து இந்த மெத்தட காலே பண்ணல, simply கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டு if I run this program, okay, எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும். ஆனா instead of creating like this, இந்த மாதிரி நான் கிரியேட் பண்றதுக்கு பதிலா to have a cleaner and easily readable code, நான் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் யூஸ் பண்ணலாம், லாம்டா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். பட் லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்றதுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், மெத்தட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். மெத்தட் ரெஃபரன்ஸ் இஸ் சம்திங் which is to write the arrow functions in a cleaner way. ஓகேங்களா? ஓகே, இப்ப மெத்தட் ரெஃபரன்ஸ்ல 4 இருக்கு. நாட் ஒன்லி இப்படி மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட மட்டும்தான் கால் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ரெஃபரன்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் which is reference to a static method. ஓகேவா? reference to a static method. so static methodனா என்னது? சிம்பிளி நம்ம வந்து கிளாஸ வச்சு கால் பண்ணுவோம். அதே தான் நான் இங்கேயும் பண்ணிருக்கேன். கிளாஸ் நேம் கோலன் மெத்தட். இப்ப மெத்தட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கும் போது நான் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் எல்லாம் தரல. இட் இஸ் சிம்பிளி நான் வந்து மெத்தடோட நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நமக்கு ஃபங்க்ஷனல்ல எப்படி ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றது, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரீம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா நார்மலி நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, which is for collection frameworks மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட், அரே லிஸ்ட் அந்த மாதிரி கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் தான் நம்மளால ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியும். where we cannot use stream in all the places. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. நார்மல் அரேக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டா கிடையாது. ஸ்ட்ரீம் இஸ் ஸ்பெஷலி ஃபார் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஸ்ட்ரீம் என்ன பண்ணும், ஒவ்வொரு டேட்டாவா சென்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்ல கொடுப்போம். ஓகேவா? அண்ட் தென் அனதர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஏபிஐ வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணாதீங்க. பாருங்க, இப்ப இங்க ஸ்ட்ரீம் லிஸ்ட் ஸ்ட்ரீம்னு கொடுத்திருக்கேன்னா இதெல்லாம் ப்ராசஸ் பண்றேன்னா, ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல அந்த ஸ்ட்ரீம்ல வேல்யூஸ் இருக்கும், நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. ஸ்ட்ரீம் இஸ் ஃபார் டெம்பரவரி பர்பஸ். ஸ்ட்ரீம் வந்து வேல்யூஸ்னாலும் சரி எதையுமே ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஒன்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரீம் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு. we cannot again use that stream. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போக போக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஸ்ட்ரீம் இஸ் ஃபார் டெம்பரவரி பர்பஸ். we cannot store data in the stream. ஓகே ஓகே, அடுத்து இங்க பாருங்க, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்மால் ப்ராப்ளம்லயே எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் மெத்தட காட்டிலும் ஸ்ட்ரக்சர்டு வே தான் ஈஸின்னு தெரியுது. ஸ்ட்ரக்சர்டு வேல நான் என்ன பண்ணேன், சிம்பிளி ஃபார் லூப் யூஸ் பண்ணி system.out.println போட்டேன். இங்க நான் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட கிரியேட் பண்ணி, அப்பப்பா எவ்வளவு வேலை. ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ், இந்த system.out.println இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா system.out.println பிரிண்ட் பண்றதுக்கு there is an another way.
எப்படின்னு பாத்தீங்கன்னா forEach குள்ள நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த system.out.println which is a predefined one in நம்மளோட அப்ளிகேஷன்ல கரெக்டா. சோ ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும்னா system.out.println கொடுக்க போறேன். அதை நான் எப்படி இங்க மெத்தட் ரெஃபரன்ஸா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா system.out::print. ஆக்சுவலா print அப்படின்றதும் என்னன்னா which is a static method in a system. ஒரே நிமிஷம். சிஸ்டம்ன்ற கிளாஸ்ல அவுட்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள், control F OUT, or else I can click from there also. See, which is a static variable. Static variable அப்படின்னா இந்த print stream class ஓட static. அப்ப இந்த கிளாஸ்ல இது ஸ்டாட்டிக்கா இருக்குன்னா straight away I can call with dot out, right? After that இந்த print streamல இருக்கிற நம்மளோட மெத்தட கால் பண்ணிருக்கோம். That's it. print மெத்தட கால் பண்ணிருக்கோம். This is how I have done it. இப்ப இந்த மெத்தட் இல்லாம நான் straight away with this also I can run and it will work as expected. நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அது ரன் ஆகும். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் இப்ப ஒரு வேல்யூவை ஃபில்டர் பண்ணணும், which means எனக்கு இந்த அரேல ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மெத்தடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ஆர் எல்ஸ் இந்த மெத்தட் இருக்கட்டும், மெத்தட் காலை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன், பப்ளிக் void public static void print even numbers. ஓகேங்களா? இப்ப இதுக்கு நான் அந்த லிஸ்ட பாஸ் பண்றேன். ஓகே, லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரை நான் பாஸ் பண்ணிட்டு இதுல சொன்ன மாதிரி ஃபார் சேம் ஃபார்ஈச் லூப் உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இஃப் நம் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா you can print it out, right? system.out.println நம்ம print பண்ணோம். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், once it is an even number நீ வந்து நம்பரை print பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். instead of calling this நான் வந்து இந்த மெத்தடை கால் பண்றேன். ஓகே, இப்ப இதை ரன் பண்ணனா எனக்கு only even numbers get printed in the console. 2 4 6 8 மட்டும் தான் print ஆயிருக்கு. the same work இந்த சேம் ஒர்க்கை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், which is a functional வேல பண்ணணும்னா நான் எப்படி பண்றது, சிம்பிளி இங்க பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு இப்ப நான் இந்த லிஸ்ட என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் ஆஸ் அ ஸ்ட்ரீம், லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்டுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட்ஸ் ஃபில்டர் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த ஈவன் நம்பரா இல்லனா ஆட் நம்பரான்னு சொல்லி கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் வந்து ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணும். இங்க நான் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனல்னா நான் ஃபில்டர்னு யூஸ் பண்ண போறேன். ஃபில்டர் ரெக்கார்ட்ஸை நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபில்டரோட வேலை. இப்ப இந்த ரெக்கார்ட்ஸை நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி இங்க நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஈவன். ஓகே, இப்ப நான் நம்பரை இதுக்குள்ள பாஸ் பண்றேன், இன்ட்டு நம்ம. ஆஃப்டர் திஸ் இஃப் நம்ம மாடுலஸ் 2 equal to 0. ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன், பிரிண்ட் எல்லாம் வேணாம், I can give it as instead of boolean void I can give it as boolean. ஏன்னா வந்து நம் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 சொல்லி செக் பண்றேன். So here I can simply give it as return. இப்ப நம் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 இருந்துச்சுன்னா simply it will return the value as true or else it will give us false. இப்ப false-ஆ இருந்தா ஃபில்டரோட கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், சோ அது வந்து உள்ள போகாது. இப்ப it is a static and it is going to return me a boolean. அப்ப என்ன பண்ணுவோம், சிம்பிளி நம்ம வந்து மேல கால் பண்ணோம் இல்லையா, மெத்தட் ரெஃபரன்ஸ் வச்சு, மெத்தட் ரெஃபரன்ஸ் கிளாஸ் நேம் வச்சு, அதே மாதிரி இதுக்கும் நான் கால் பண்றேன். பிகாஸ் இந்த மெத்தடு ஸ்டாட்டிக் தானே, ஸோ ஸ்டாட்டிக்னு கால் பண்ணிட்டு ஈவன் கால் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணலாம், பிரிண்ட் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு இங்க அகைன் ஓகே ரன். as usual 2468 வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப
இந்த நான் வந்து இதுக்காக ஒரு தனியா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ்ல கால் பண்ணிருக்கேன். இது எதுக்காக? நம்மளோட ஆரோ ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக. நம்மளோட மெத்தட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆரோ ஃபங்க்ஷன்லாம் இல்ல. நம்ம பாஸ் பண்ற வந்து மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0 1 பாக்குறேன், அவ்வளவுதானே. சோ அதை நான் ஆரோ ஃபங்க்ஷனா போடலாமா? இப்ப பாருங்க, I am simply removing this. ஒரு ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் பாராமீட்டரை பாஸ் பண்றேன். பாராமீட்டரை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல்-C ஆரோ மார்க் கொடுத்துறேன், which means ஒரு ஹைஃபன், அதுக்கு அடுத்து கிரேட்டர் than சிம்பிள், அவ்வளவுதான் கொடுத்துட்டு n வந்து மாடுலஸ் ஆஃப் 2 equal to 0 1 சொல்லி செக் பண்றேன். ஓகேவா? சாரி, n இல்ல, நம். ஓகேவா? இப்ப நம் மாடுலஸ் ஆஃப் 2 equal to 0 1 செக் பண்றேன். இப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபில்டர்ல இஃப் கண்டிஷன்ல என்ன ஆகும்? இப்ப அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஃப்குள்ள போய் எனக்கு அதுக்குள்ள நான் என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கணும் அது ரன் ஆகும். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ண போறோம்? இஃப் நம்மன்னு கொடுத்துருக்கோம். நம் வந்து மாடுலஸ் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லிஸ்ட் என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப இந்த லிஸ்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க? ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவா கன்வெர்ட் ஆயிருக்குமா? அப்ப ஒன்னொன்னா ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 உள்ள வரும். 1 உள்ள வந்துச்சு அப்படின்னா 1 மாடுலஸ் 2 is equal to 0 1 கேட்டா இல்ல. Then this filter is not getting passed. அதுக்கு அடுத்து வெளியில வந்துரும். நெக்ஸ்ட் 2 வந்து மாடுலஸ் ஆஃப் 2 equal to 0 ஆமா, அப்பனா வந்து எகைன் வந்து பிரிண்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் 3 வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், வெளியில வந்துரும். 4க்கு வந்து எஸ், இது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து 5 6 7 8 8க்கு சேம் திங் நடக்கும். இப்படிதான் வந்து ஒவ்வொரு டேட்டாவா செக் பண்ணி ஃபில்டரும் இஃப் கண்டிஷன் மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். பட் நம்ம இங்க வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்போம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் வந்து லிஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள பாஸ் பண்ணி ஒரு லிஸ்ட பாஸ் பண்ணிருக்கேன். லிஸ்ட்ன்ற பேர் வச்சிருக்க லிஸ்ட நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா வந்து ஃபில்டருக்குள்ள போகும்போது ஏன் நான் நம்மன்னு கொடுக்குறேன்? if you are giving it as consider it as a different method. இப்ப நீங்க வேற மெத்தட்னு நினைச்சுக்கோங்க. இப்ப ஃபில்டர் வந்து which is going to accept a single value. அதனால நான் இன்ட் நம்மன்னு கொடுத்திருக்கேன். நான் வந்து இந்த பாராமீட்டரோட வேல்யூ நான் இங்க வச்சிருக்கிற பேரும் சேமா இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இட் கேன் பி எனிதிங். அந்த லிஸ்ட்ன்ற பேர் தான் இங்க இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. இங்க நீங்க லிஸ்ட்னு கொடுத்தா ஆக்சுவலி வந்து எரர் தான் வரும். ஏன்னா இங்க லிஸ்ட்ன்றது ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கு. வேரியபிள் லிஸ்ட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் த ஸ்கோப். ஓகே, அதனால எனக்கு வந்து எரர்ன்றது தான் வரும். சோ நான் வந்து வேற நேம் கொடுத்துக்கிறேன். பாராமீட்டர் நேம் சேமா இருக்கணும்ல அவசியம் கிடையாது. அண்ட் தென் லெட் அஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ சேம் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிகல்லி நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் பண்றோம். கரெக்டா? இதோட வேல்யூ லிஸ்ட்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயும் லிஸ்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. வி கேன் கிவ் எனி நேம் and it is going to accept a single value. நீங்க லிஸ்ட் இன்டீஜரா வச்சிருந்தீங்கன்னா இது இன்டீஜர் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். லிஸ்ட் ஸ்ட்ரிங்கா வச்சிருந்தா ஸ்ட்ரிங் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். கேரா வச்சிருந்தா கேர் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா டைப் ஆஃப் த ஸ்ட்ரிங் which we are providing. நாட் சம்திங் லைக் நான் இங்க இன்ட்னு கொடுத்திருக்கேன், இங்க ஏன் இன்டீஜர் கொடுக்கல, அப்ப அது எரர் த்ரோ பண்ணுமான்னு கேட்டா நோ. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட நம்மளோட லிஸ்டோட டேட்டா டைப் என்னவோ அதை இங்க ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் அந்த வேல்யூ மாடுலஸ் 2 இருந்துச்சுன்னா உள்ள போகும். அப்படி இல்லைன்னா வந்து இட் வில் கம் அவுட் ஆஃப் த எக்ஸிகியூஷன். ஓகே, இப்ப இந்த ஃபில்டர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்கணும்னா சிம்பிளி அந்த ஃபில்டர் மேல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தீங்கன்னா இட் வில் கம். இப்ப which is going to return me a stream. Okay, which is going to return me a stream. இந்த ஃபில்டரோட டெஃபினிஷன்ஸ் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. returns a stream consisting of elements of the stream that match with a given condition. கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் தட் ரிட்டர்ன் த நியூ ஸ்ட்ரீம். இப்ப என்னவா இருக்கும்? இப்ப இது வெளியில வந்துரும். கரெக்ட், நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து மாடுலஸா இருந்தா ஓகேன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும். ஆஃப்டர் தட் எகைன் வந்து 3 வந்து which is not satisfying the condition. அதுக்கு அடுத்து 4 வந்து வரும் இல்லையா? இப்ப என்ன ஆகும்னா 2 4 6 8ன்னு சொல்லி இது ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இது வந்து நியூ ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணி வச்சதுக்கு
வச்சதுக்கு அப்புறமா this forEach loop வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ்? எனிஒன்? ரியல் யூஸ் கேஸ் நான் உங்களுக்கு எண்ட்ல சொல்றேன். குட் மார்னிங். ஓகே, ஹோப் சோ எந்த டவுட்ஸும் இருக்காது. இப்ப வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் தரேன். என்ன அப்படின்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் த ஃபில்டர் ஃபார் ஈவன் நம்பர்ஸ். இதே வந்து நீங்க ஆட் நம்பர்ஸ்க்கு ஃபில்டர் கிரியேட் பண்ணுங்க. த சேம் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் வேல ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு என்னோட ஸ்ட்ரீம் வந்து ஒர்க் ஆகணும். அண்ட் தென் இட் நீட்ஸ் டு பிரிண்ட் த ஆட் நம்பர்ஸ். ட்ரை இட். 1 minute உங்களுக்கு டைம் தரேன், ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். Filter the same functional way, try to create a stream which is going to return me only the odd numbers. Is it done? Anyone? Okay. Actually வந்து I have explained the stream with filter. ஓகேங்களா, ஸ்ட்ரீம் வித் ஃபில்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் நீங்க வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஈவன் நம்பர்ஸை ஃபில்டர் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆன் யுவர் ஓன் ட்ரை ஹவு டு டூ ஆட் நம்பர்ஸ். நான் வந்து லிஸ்டோட ஈவன் நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் வந்து லிஸ்டோட ஆட் நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். Is it done? Okay, take your time.
Yes, by changing that it will work, but where to change? Perfect. இன்னும் 2 பேர் போட்டுட்டு இருக்காங்க. Let them answer and we will do that. நீங்க சொன்னது கரெக்ட். Okay, can you share it? Okay. After this ராமகிருஷ்ணன் நீங்க போட்டு முடிச்சிட்டீங்களா? Let him complete and then we can explain it. Okay. Simply copy from there and paste it here. கமெண்ட்ஸ்ல அங்க இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அந்த மெத்தட் மட்டும் இல்லனா பேஸ்ட் பண்ணுங்க. list.stream filter and the forEach அது மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. not the whole class. that condition filter மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. Why do you use list? Okay. இப்ப நீங்க அரேஸ்ன்றது நார்மல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்க. நார்மல் கோர் ஜாவால அரேஸ்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஆனா அதுல வேல்யூஸ் அதாவது எப்படி சொல்றது சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து இங்க லிஸ்ட் யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம லிஸ்ட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் லிஸ்ட், வாட் எவர் அரே லிஸ்ட், அரே கியூ இந்த மாதிரி நிறைய இருக்கு. கரெக்டா? இதுல நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன் அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அரே லிஸ்ட் வந்து அரேவோட
ஆப்டிமைஸ்ட் வே. நீங்க வந்து லிஸ்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். யூ கேன் டூ லைக் திஸ். பட் அரேல வந்து உங்களால லிஸ்டோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து இட் அக்செப்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். பட் அரேல வந்து ஒன்லி இன்ட்னா இன்டீஜர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். So those and all the reasons why we are using array list, our list instead of arrays. Okay. Okay. Let me explain you how to print the odd numbers. Even numbers na num modulus of 2 equal to 0 ன்னு சொல்லுவோம். Odd numbers na simply modulus of 2 which is not equal to 0. That's it. Okay. If I run, இது வந்து எனக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும், ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணாது. ஓகே, ஹியர் இஃப் யூ see 1 3 5 7 9 அவ்வளவுதான். ஆஃப்டர் தட் நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரிங் தெரியும் இல்லையா? நான் இவ்வளவு நேரம் இன்டீஜர்னு சொல்லியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஸ்ட்ரிங்ல பார்ப்போம். ஸ்ட்ரிங்ல பார்த்துட்டு ஃபில்டருக்கு அடுத்து நெக்ஸ்ட் போலாம். சி, இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் வந்து நான் என்ன பண்றேன், simply I can remove this and give string comma, after that spring boot. Okay, or else I can create instead of this array list of string giving us courses which is equal to open close curly bracket la instead of this நான் என்ன பண்றேன், spring இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறேன். Can I give it like this or list dot of open close. Okay, spring. After that வந்து inside I can give it as spring boot. Then cloud. After this AWS எல்லாமே நான் கொடுத்துறேன். என்ன எரர்னு சொல்லுங்க, அது என்னன்னு பார்ப்போம். After this I am passing courses as a parameter. இப்ப நான் courses a parameter accept கொடுக்கிறேன் அப்படின்னா this method needs to accept a string of values. And then இங்க வந்து even numbers வேணா, நான் இந்த மெத்தட்ல பாஸ் பண்றேன் string. And then I will try to print all the elements inside the array list. Okay, if I run, see, spring boot, cloud, AWS இந்த நாலுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வந்து பிரிண்ட் எல்என் கூட யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே, இஃப் ஐ ரன் நெக்ஸ்ட் லைன்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்பிரிங் பூட், கிளவுட், ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? இப்ப எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணும் பேஸ்ட் ஆன் த லென்த். இப்ப வந்து என்னோட கோர்சஸோட லென்த் வந்து கிரேட்டர் தேன் 4 இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹவு கேன் ஐ டூ திஸ்னா, சிம்பிளி நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். பிரிண்ட் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் லென்த். ஓகேவா? இப்ப விச் இஸ் கோயிங் டு அக்செப்ட் a string list of string data type. Then இந்த இடத்துல வந்து instead of doing this நான் வந்து course dot length வந்து greater than 4 இருந்தா print பண்ண சொல்றேன். course dot length of which is greater than 4 இருந்துச்சுன்னா print பண்ணுன்னு சொல்றேன். if I call this method and pass this string அப்படின்னா it will simply என்ன பண்ணும், print only the courses which is having the length greater than 4. இங்க வந்து நான் courses பாஸ் பண்றேன். I am commenting this method. Okay. If you see cloud, spring boot, cloud spring boot, cloud வந்துருச்சு. AWS வந்து which got removed. இப்போ நான் greater than 6 ன்னு கொடுக்கறேன்னா cloudமே remove ஆயிடும். Let us see that. instead of print நீங்க வந்து print ln கொடுத்துக்கோங்க. print கொடுத்து நம்ம ஸ்பேஸ் இல்லாம பாக்குறோம்.
println கொடுத்துட்டா SPRING. ஸ்ப்ரிங்குமே வந்து 6 letters தான், ஸோ அதனால அதுவும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங் பூட் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி வில் பி ஒர்க்கிங் ஆன் த ஸ்ட்ரிங்கும். ஸ்ட்ரிங்லையும் நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே, whatever data type you want you can do with that. There is no other restriction. இதை தான் பண்ணணும் அதுல தான் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்ப எனக்கு வந்து I want to do something like, இப்ப ஃபில்டர் பண்றீங்க இல்லையா ஈவன் நம்பர்ஸ், ஃபில்டர் பண்ண ஈவன் நம்பர்ஸா 2 times மல்டிப்ளை பண்ணணும், which means square of that number எனக்கு வேணும். So how can I do the square of that number? In the normal function, instead of functional structure la poningana, I can do it something like this. Control C, Control V, print even square. Okay, இங்க list of elements பாஸ் பண்ணிருக்கேன். if num வந்து modulus 2 equal to 0 இருந்தா நான் என்ன பண்ணணும், int square which is equal to num star of num. இப்ப நான் instead of printing the num நான் square வந்து print பண்றேன். இப்ப even number இருந்தா நான் filter யூஸ் பண்ணி இங்க என்ன பண்ணிருக்கேன், square பண்ணி print பண்ணிருக்கேன். I am doing this. Two, 4 num star num வந்து modulus 2 equal to 0. Square na num star num int square equal to first 2 varum 2 into 2 which is equal to 4 and it needs to print 4. Why it is not printing 4? First வந்து listல num list எடுக்கிறோம். First 1 2 3 4 2 வந்து modulus of 2 equal to 0 வரும்போது int square which is equal to num star of, okay, I haven't called this method, sorry. இப்ப இந்த மெத்தட நான் கால் பண்றேன். இப்ப ரன் பண்ணலாம். So 4 16 36 64 னு சொல்லிட்டு square of that number வந்துருச்சு. கரெக்டா? இப்ப what I need to do is, இதே மாதிரி நான் வந்து functionalல பண்ணணும். functionalல எப்படி பண்றது? See, the same thing. அதே தான் பண்ண போறேன். filter யூஸ் பண்ண போறேன். கரெக்டா? print, sorry, I'm going to copy paste this print even numbers. Print square. So square. Okay. இப்ப நான் num வந்து modulus 2 equal to 0 1 பாக்குறேன். அப்ப 0வா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நான் இன்னும் கன்வெர்ட் பண்ண போறேன். So if it is a even number, I am going to convert that value to some other number. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா dot map of. map அப்படின்னா நார்மலா ஒரு வேல்யூ இருக்கு, அதை வந்து நீ என்ன பண்ணணும், converting it into a some other value. அதனால same which I am passing any of the என்னன்னே பாஸ் பண்ற parameter name வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். then I am going to do n star n. இப்ப இத நான் ரன் பண்ண வெச்சுக்கோங்களேன். if I call this method, where is that, I am commenting this print square list dot of 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ ஈவன் நம்பர்ஸ் ஓடது பிரிண்ட் பண்ணோம், அதுவும் வந்து ஸ்கொயரா பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ ஐ ஹவ் டன் இட் லைக் திஸ். இப்போ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் எல்என் கூட கொடுத்துக்கோங்க. தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் how it is workingனு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Yeah, it's done. See, 4, 16, 36, 64 and 100. எப்படி இது ரன் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்ட்ரீமை பாஸ் பண்றேன். filter is also going to return me a stream based on the condition. Based on the condition stream என்ன ரிட்டர்ன் பண்ணும், 2, 4, 6, 8, 10 கொடுக்கும். கரெக்டா? இப்ப நான் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி செக் பண்ணி ஒரு ஸ்ட்ரீமை வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீம் இப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, which is going to change into another value. Not the same value, another value change ஆக போறேன். காட்டிக்கா I am doing map. map ஓட return type என்னன்னு பாருங்க, which is also going to return me a string. ஆனா
see, returns a stream consisting of the result of applying the given function to the element to this stream. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் வாட் எனக்கு வந்து ஃபில்டர் யூஸ் மேப் யூஸ் ஆகுது. தென் விச் இஸ் ரிட்டர்னிங் அ நியூ ஸ்ட்ரீம். அந்த நியூ ஸ்ட்ரீமை தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபாரிஷ்ல பாஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ மேப்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இதை வந்து சிம்பிளி இந்த மாதிரி போடுறதுக்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அன் இன்டீஜரல் வேல்யூ அண்ட் ஸ்கொயர். இப்ப நான் ஒரு பெராமீட்டரை கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன் கரெக்டா, இன்ட் நம்னு சொல்லிட்டு. அந்த பெராமீட்டரை எனக்கு என்னவா தரணும், ரிட்டர்ன் நம் ஸ்டார் நம், ரிட்டர்ன் நம் ஸ்டார் நம்னு சொல்லி எனக்கு தரணும். That is what it is doing. இதை நான் எப்படி இங்க கால் பண்ணலாம், class name which is print the list of elements colon colon. after that நம்ம வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோமா, அந்த ஸ்கொயர் மெத்தடை கால் பண்ணாலும் சேம் திங் நடக்கும். நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இன் அ மெத்தட் நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, போத் வில் ஒர்க் சேம். சி, சேம் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன் மேப், அதுக்கு அடுத்து நியூவா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது இதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நீங்க என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு செக் ஆன் தட். ஸோ மேப்னா இதுதான், விச் இஸ் நான் ஒரு நியூ ஸ்ட்ரீமை கொடுப்பேன். அந்த ஸ்ட்ரீமை எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூவா கொடுக்கும். இப்போ இந்த ஃபில்டருக்கு அப்புறம் தான் மேப் யூஸ் பண்ணுவான்னு கேட்டா கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா வேல்யூவையும் வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் வந்து இஃப் யூ நீட் சம் கண்டிஷன் அப்போ மட்டும் ஃபில்டர் யூஸ் பண்ணா போதும். எல்லா டைமும் ஃபில்டர் யூஸ் பண்ணணும்லாம் எந்த நீடும் இல்லை. சேம் திங் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, any doubts? எந்த டவுட்ஸும் இல்லைன்னா, மேப் பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ரெடியூஸ் ஃபங்க்ஷன். ரெடியூஸ் அப்படின்னா என்னன்னா, சி லெட் அஸ் எக்ஸ்பிளைன் யூ சம்திங். இப்ப இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்டு வேல நான் வந்து என்ன பண்றேன்னா, சேம் திங் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா வேரியபிளோட வேல்யூஸையும் பிரிண்ட் சம் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம், which means print sum. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துறேன். int sum is equal to 0. இப்ப வந்து நம் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன் கரெக்டா. சிம்பிளி அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க, sum plus which is equal to numனு சொல்லி கொடுக்குறேன். ஆஃப்டர் த லூப் நான் என்ன பண்றேன், system.out.println of sumனு சொல்றேன். ஓகேவா? if I run this, எனக்கு as a whole எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு சம்மோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் கரெக்டா. print sum. I'm going to, okay, control C. இந்த இடத்துல instead of this print sum னு கொடுக்கிறேன். if I run this, எனக்கு எல்லாமே வந்து sum ஆகி print ஆகும் கரெக்டா. if you see here 45 is the sum. okay, இப்ப இதை நான் வந்து என்ன எப்படி வந்து ஃபங்க்ஷனல்ல யூஸ் பண்றதுன்னா, there is a method called as reduce. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். print sum. ஓகே, இதுல லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் பாஸ் பண்றோம். இந்த லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம இப்ப என்னமா கன்வெர்ட் பண்றோம், ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எந்த ஆபரேஷனும் பண்ண போறது கிடையாது. ஓகே, which is already going to return me a single value. அதனால வந்து எனக்கு system.out.println forEach எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. for loop எல்லாம் எப்ப யூஸ் பண்ணுவோம், if I am having an array of elements அப்ப நான் for loop யூஸ் பண்ணுவேன். if it is normal னா நான் for loop எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். see, reduce அப்படின்ற மெத்தடு. ரெடியூஸ்ல இங்க பாருங்க,
ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ட் ஐயோட சம்மோட வேல்யூ இங்க என்னன்னு கொடுத்திருக்கேன், 0ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப சம்மோட வேல்யூ நான் 0ன்னு கொடுத்திருக்கிறது இனிஷியல் வேல்யூ. சோ நான் என்ன பண்றேன், இனிஷியல் வேல்யூவை கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணிருக்கேன், சம் பிளஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ மீன் சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம், கரெக்டா? அப்ப இத அங்க நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு டைமும் சம் கூட ஆட் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து எனக்கு கொடுக்குற வேல்யூவை ஆட் பண்ண சொல்றேன். பிஃபோர் தட் நான் என்ன பண்ணும், ரெடியூஸ்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ 0வை இனிஷியலைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் தட் நான் பாஸ் பண்ண போற வேல்யூவையும் பெராமீட்டர்ல பாஸ் பண்ணி இப்ப நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப if I run this it will work. see அது ஏன் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, okay, it is not going to return anything. so நான் அதை வந்து system.out.printlnல போடணும். or else wait, ஓகே, இங்க நம்ம கால் பண்றோம் இல்லையா, கால் பண்றப்ப நான் வந்து system.out.printlnல போட்டுறேன். system.out.println, then only I will get to know what is printing. system.out.println of. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். okay, it is now going to return me an integer value and then நான் அதை வந்து print பண்றேன். okay, fine. okay, here return. okay, இப்ப எனக்கு 55 print ஆயிடுச்சா? so first thing என்னன்னா, நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், இன்ட் வந்து சம் வந்து 0ன்னு கொடுத்திருக்கேன். அதே மாதிரிதான் இங்க நான் பண்ணிருக்கேன். பட் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்குல்லையா இந்த வேல்யூவை ஸ்டார்டிங் வேல்யூவா எடுத்துக்கும். அண்ட் தென் ஏ கமா பின்றது, ஏன்றது ஆக்சுவேட்டர், ஓகேவா? பின்றது நான் வந்து நெக்ஸ்ட் சென்ட் பண்ண போற ஒரு வேல்யூ, ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும்னா, இந்த ஏன்ற வேல்யூ 0, ஏன்றது என்னது ஆக்சுவேட்டர், அதை வச்சுதான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். பீன்ற வேல்யூ 1. அப்ப a பிளஸ் b which is equal to 0 பிளஸ் 1 is equal to 1. இப்ப a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1. அதாவது இந்த 0 நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த சம்மோட வேல்யூவை இந்த a பாத்துக்க போது ஒவ்வொரு அரே லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸையும் இந்த b வந்து எடுத்துட்டு வந்து அந்த சம் கூட ஆட் பண்ண போகுது. that is what happening here. இங்க நான் void போட்டிருந்தப்ப ஏன் எனக்கு எரர் வந்துச்சுங்க, see இதை நான் ரிட்டர்ன்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். void போட்டிருந்தப்ப ஏன் எனக்கு இங்க எரர் வருதுன்னா, if it is returning a voidனா எதுவுமே எனக்கு அது கொடுக்கல, அப்புறம் எதுவுமே கொடுக்காதப்ப நான் அதை எப்படி பிரிண்ட் பண்றதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. that is why it is throwing an error. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை அதை த்ரோ பண்ண சொல்லுங்க, நான் அதை கேட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சோ இங்க நான் இன்ட்னு கொடுத்ததையும் அதனாலதான் அந்த எரர் போயிடுச்சு. ஒன்ஸ் நான் வந்து இங்க ரிட்டர்ன் டைப், சாரி திஸ் இஸ் void. ஒன்ஸ் நான் இங்க வந்து ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மேல இருக்க எரர் போயிடுச்சு. ஆனா கீழே என்ன எரர் வந்துச்சுன்னா, நான் ரிட்டர்ன் இன்ட்னு கொடுத்துருக்கேன், பட் இந்த மெத்தட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். சோ அதனால எனக்கு வந்து எரர் வந்துச்சு. இஃப் ஐ கிவ் ரிட்டர்ன், ஆப்வியஸா ரெடியூஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அன் இன்டீஜர் வேல்யூ, அதனால எனக்கு ரிட்டர்ன் கொடுத்ததையும் இன்டீஜர் வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு see the reduce method, இங்க ரெடியூஸ் மெத்தட்னு இருக்கு, இங்க பாருங்க, while which is going to return the data of the particular data type ஓட டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. which is not going to return me a string. okay, when this may see a more roundabout way to perform aggregation cooperated in a simply mutating and running in a total loop. Reduction operation parallelizes more gracefully without needing additional synchronized and with a greatly reduced risk. Actually என்னன்னா, which is in the return type itself என்ன சொல்லுது, the reduce is going to give me not a stream, which is going to return me a single value. அதுதான் இந்த return type of this, and this is how reduce also works.
ரெடியூஸ் என்ன பண்ணும், நான் வந்து இனிஷியலி என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும். இப்ப நான் வந்து இனிஷியலி 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சரியா? இப்ப 1ன்னு கொடுத்துட்டு let us do multiplication operation instead of addition. everything will be possible. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனா என்ன ஆகும், 1 into 1 1ன்னு சேவ் ஆகும். அடுத்து 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 வந்து 20, balance to 120, 120 into 6 வந்து 720, 720 into 7 அந்த மாதிரி அது வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேல்யூவை ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த வேல்யூ பிரிண்ட்ஸ். மல்டிப்ளிகேஷன், அடிஷன் என்ன வேணாலும் நீங்க வந்து ரெடியூஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெடியூஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது which is not going to return me a string, which is going to return me a இன்டீஜரல் வேல்யூ, சிங்கிள் வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இந்த அரே லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூனா எனக்கு எப்படி இருக்கும், which is going to return me a find min, which is going to return me a single value, கரெக்டா? which is not going to return me a stream. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும், reduce method யூஸ் பண்ணும். reduce methodல initially if I need to find the maximum அப்படின்னா நான் initial value வந்து 0ன்னு கொடுக்குறேன். maximum கண்டுபிடிக்கணும்னா initial value 0ன்னு கொடுக்குறேன். and then there is a inbuilt method இருக்கு. என்னன்னா integer colon max. ஸோ இந்த மேக்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணணும்னா இந்த அரேல எது, இந்த லிஸ்ட்ல எது வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட், 10 இஸ் த மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ எனக்கு வந்து 10 பிரிண்ட் பண்ணும். ரன் ஆயிடுச்சா? ஓகே, நான் இதை கால் பண்ணலையா? ஃபைண்ட் மேக்ஸ். ஓகே, இஃப் ஐ டூ ரன், நமக்கு வந்து இப்ப பிரிண்ட் ஆகுறது என்ன பிரிண்ட் ஆகும், which is going to print 10. ஓகே, அதே மாதிரி மினிமம் வேணும்னா there is a method called as find min. ஓகே, reduce integer dot min. அப்ப now I need to give it like find maxக்கு பதிலா find min ன்னு கொடுக்கணும். அப்ப min ன்னு கொடுத்தனா மினிமம் வேல்யூ என்னது 1. 1 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து based on the அரே வேல்யூஸ் தான் நம்ம கொடுப்போம். 0 1 2 3 நம்ம எப்பயுமே பாசிட்டிவ்லயே கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்டீஜரோட மினிமம் வேல்யூ, இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் 0 as the starting one, integer underscore மின்னு இருக்கு. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா இன்டீஜர் அண்டர்ஸ்கோர் மினிமம் வேல்யூ, இன்டீஜர் அண்டர்ஸ்கோர் மின் வேல்யூ, INTEGR integer underscore there is a variable. நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற கொண்டு இருக்கு. 1 second. integer instead of underscore நான் வந்து டாட் கொடுத்து மின் வேல்யூ. ஓகே, if you want to find the maximum னா மினிமம் எடுத்துக்கோங்க. if you want to find the minimum னா maximum வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? then it will work. instead of explicitly giving 0, it will work. okay, ஓகே, ஆஃப்டர் திஸ் ரெடியூஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சம் பண்ணோம் இல்லையா, சம்முக்குமே வந்து தேர் இஸ் அ இன்பில்ட் மெத்தட். சம்முக்கு மின்னுக்கு மேக்ஸ்க்கு இன்பில்ட் மெத்தட் இருக்கு, வேற எதுக்கும் இல்ல. 0, இனிஷியலி 0 தான் கொடுப்போம். அதுக்கு அடுத்து இன்டீஜர் டாட் கோலன் சம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடையும் நீங்க கால் பண்ணீங்கன்னா instead of doing accumulator and all, it will automatically sum your values. Now 55. That's all. Is there any doubts on this basic Java problems? Is there any questions? Let me know, or else we can wind up for today, and then when the next session la I will explain you more on this. Anything, any doubts?
If not, can we wind up for today? Anyone? I hope there is no doubts from your end. We can wind up for today. And then I think tomorrow, if I'm available, I will plan a session at 11 o'clock same timing tomorrow for Java 8 features. Okay. Thank you. Bye.